வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மேசிவான ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அதாவது ஹெச்பில இருந்து நம்ம கேமிங் சீரிஸ் லேப்டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது ஹெச்பி பெவிலியன் அப்படிங்கிற அந்த சீரிஸ். இதுல வந்து பார்த்துட்டோம்னா AMDயோட லேட்டஸ்ட் Ryzen 5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4600H அப்படிங்கிற அந்த ப்ராசஸர். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அப்பதான் தெரியும். அன்பாக்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து சொல்றேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். வாங்க போகலாம். இதனுடைய MRP வந்து 70,000 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஆன்லைனில் வந்து ஆஃபரில் வாங்கினனால வந்து 60,000 தான் வந்து வாங்கியிருக்கிறோம். டேரெக்டாக அமேசான்லேருந்து வாங்கினது இது. பேக்லாம் வந்து நல்லா சீல் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்னால ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபோமில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் டாக்கு, 150 வாட் சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அது கனெக்ட் பண்ணுற கேபிள் இந்தியன் பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வச்சுருவோம். அடுத்தது லேப்டாப்பு. அதாவது இந்த AMDயோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால 6 கோர் 12 த்ரெட் இருக்குது. இந்த ப்ராசஸர் வந்து உண்மையிலுமே கேமிங்க்கு வந்து ஒரு சிறந்த ப்ராசஸர். அதேமாரி லேப்டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கையில் நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. பின்னாடி வந்து வென்டிலேஷன் வந்து ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த எட்ஜெலாம் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்துட்டோம்னா ஒரு HDMI போர்ட்டு, ஒரு USB போர்ட்டு, அப்புறம் ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெமரி கார்டு போடுற ஸ்லாட் ஒன்று, அப்புறம் மறுபடியும் ஹெட்ஃபோன் போடுறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து 2 ஃபேன் வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். கேமராவில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிறனால கரெக்டாக தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணாவே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து லுக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்னுடைய லுக் வந்து பாருங்கள். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் லைட் எரியும். கீபோர்டு பேக் லைட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், AMD Ryzen 5 4000 சீரீஸு. அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1650 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துட்டோம்னா ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் வந்து SSD வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக 1 TB HDD ஹார்ட் டிஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம SSD வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரேம் அதே மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். 8 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே.
நம்ம வேணால் ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணோம்னா தான் வந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டம் வந்து பூட்டிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பூட்டிங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சார்ஜிங் டாக் பார்ப்போம் அது வரைக்கும், இது பூட் ஆகிற வரைக்கும். இதான் வந்து சார்ஜிங் டாக்கு. $150 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரு, 6 கோர் 12 த்ரெட்டு. அப்படிங்கும்போது எடிட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, கேமிங்காக இருந்தாலும் சரி, சூப்பரான ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இந்த 60,000 பட்ஜெட்டில் இதை விட பெஸ்ட்டு லேப்டாப் வந்து எதுவுமே கிடையாது. இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லுக் வைஸ்லேயும் நல்லா சூப்பராகவும் இருக்கும், ப்ராசஸர் வைஸ்லேயும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லேப்டாப் இது. டிஸ்பிளே வந்து 15.6 இன்ச் டிஸ்பிளே. இந்த லேப்டாப் கூடவே செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. If you need an assistive screen reader, press the Windows, Control, and Enter keys at the same time to turn on narrator. Okay, enough intro. Your region is set to India. Is that right? இதுதான் ஃபர்ஸ்ட் பூட்டு. நம்ம லேப்டாப் ஆன் பண்ணோன்னே, அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னே. English, India. Want to stick with that? Do you also type with another keyboard layout? Now let's get you connected to a network. That way you can get updates, apps, and cat videos as soon as possible. How about the first one on the list? Want to use that one? Mission accomplished. You're all linked up. Now we have some important setup to do. இந்த ஃபர்ஸ்ட் பூட் வந்து எப்போவுமே வந்து டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். In short, you'll need to select accept to use Windows. You can decline, but then type what you want to name your account. That's not a name you can use. Go ahead and try something else. Okay, now type. These are the settings Microsoft recommends. Hey, look, that's me, Cortana. Can I have permission to use the... Your device manufacturer would like your contact info to send you updates and such. Almost done now. We just need to get a few more things polished up for you, and Windows will be all yours. Looking forward to helping out. இதுதான் பூட் ஆகி ஃபர்ஸ்ட் விண்டோ. ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், 8 GB RAM, AMDயோட Ryzen 5 4600H. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ இந்த டாஸ்க் மேனேஜர் பார்த்துட்டிங்கன்னா CPU யூசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்குது. மெமரி வந்து, அதாவது RAM வந்து 34% தான் இருக்குது. டிஸ்க் யூசேஜ் தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும்.
அதனால தான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஹெச்டிடியோட எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ CPU வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும் 6 கோர் 12 த்ரெட் வந்து போட்டிருப்பாங்க. இதில் பேஸ் ஃப்ரீக்வன்சியே பார்த்துட்டிங்கன்னா 3 GHz வந்து வரும். அதனால் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கு, எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங்க்கு ஒரு நல்ல ஒரு எதுனே சொல்லலாம். ப்ராசஸர் அண்டு ஜிபியும் வந்து சூப்பரான ஒரு ஜிபியு 1650. 4GB உங்களுக்கு VRAM வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கிராஃபிக்ஸ் கார்டில். மெமரி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3200 MHz ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. DDR4 ரேம். நம்ம வேணால் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் M.2 ஸ்லாட் இருக்கும். அதனால் நம்ம SSD வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேக்லைட் கீபோர்ட் லைட் வந்து பார்த்துட்டோம்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது பிரைட்னஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும், அப்புறமேட்டி கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட இன்னும் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயும் ஒரு சின்னதாக ஒரு லைட் இருக்கும், பவர் ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி கீபோர்டில் வந்து எல்லா பக்கமே வந்து டச் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். மற்றபடி பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவும் சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டியும் பிரைட்னஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அப்படிங்கிறனால ஓரளவுக்கு நல்ல பிரைட்னஸ், நல்ல ஒரு இது குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் இதில் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து CD போட முடியாது, ஏன்னா CD ட்ரைவ் வந்து கிடையாது இதில். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டோம்னா 52.5 WH அந்த கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படிங்கிறனால ஒரு ஹெவியான பேட்டரி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சார்ஜரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6 கோருக்கு உண்டான 6 கோர் 12 த்ரெட்டுக்குள்ள உள்ள ப்ராசருக்கு உண்டான ஒரு பவர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது இது வந்து 7 nm ப்ராசர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இன்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh அந்த ரேஞ்ச் போட்டால் கூட 4 கோர் 8 த்ரெட் ப்ராசர் தான் வந்து கிடைக்கும். AMDங்கனால 60,000 வந்து உங்களுக்கு 6 கோர் 12 த்ரெட் அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இன்டெலை கம்பேர் பண்ணும்போது AMDயோட லேட்டஸ்ட் இந்த 4000 சீரிஸ் லேப்டாப் ப்ராசர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டது. அதாவது 7 nm, அது என்ன 14 nm அண்ட் 10 nm வந்து ஸ்டக் ஆகியிருக்காங்க இன்டெல். அதனால் இதில் வந்து 4 கோருக்கு மேலே வந்து கொண்டு வர முடியும் ப்ராசரை. இன்னும் இன்டெல்லாம் வந்து 4 கோர்லேயே தான் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு AMD ப்ராசர் வந்து, அதாவது இந்த 4000 சீரிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் 3000 சீரிஸ் வாங்கினீங்கன்னா இதை விட ஒரு 7000 லேப்டாப் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ப்ராசரும் கொஞ்சம் இதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 4000 சீரிஸ் லேப்டாப்புக்கு போயிருங்க. இதனுடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து இந்த ஹெச் ப்ராசர் வந்து உங்களுக்கு வந்து வருது. இதுலேயே வந்து U ப்ராசர் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நார்மலாக ஆஃபீஸ் யூசேஜ் அண்டு டே டு டே டாஸ்க் வந்து நார்மலான ஒரு யூசேஜ் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ராசர் வந்து ஓகே. ஆனால் ஹெச் ப்ராசர் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டிங் இல்லை கேமிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் கிளாக் வந்து ரொம்ப ஒரு இன்க்ரீஸ்டு, அதாவது 3 GHz. U ப்ராசர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 1.5 GHz அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் வந்து ஹெச் ப்ராசருக்கு வந்து போங்க. அதாவது கேமிங் சீரியஸ் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 60,000க்கு உண்மையாலுமே வந்து இது வந்து ஒர்த்தான ஒரு லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பூட்டிங் டைம் அண்டு மற்றபடி டாஸ்க்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து SSD போட்டுங்க. ஒரு 3000 அந்த ரேஞ்சு தான் வரும் SSD. விண்டோஸ் வந்து அந்த SSDயில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் லேப்டாப்பு. 60,000 ப்ளஸ் ஒரு 3,000 நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி 8GB ரேம் வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இன்னொரு 8GB போட்டு 16GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் பார்க்கட்டும். வீடியோஸ்லாம் வந்து மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். பை.